திமுக கூட்டணியில இருக்க மிகப்பெரிய பிரச்சனையே காங்கிரஸுக்கு அதிகப்படியான சீட்டு கொடுத்துட்டோம், அதுக்கப்புறம் தேமுதிக உள்ள வந்துருச்சு, அதனால நீங்க சீட்டை குறைச்சிங்கன்னு சொல்லிட்டு ஓட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்கல்ல. பல வாரங்களா கம்யூனிஸ்டா இருக்கட்டும், விசிகா இருக்கட்டும், உங்கள்ட்ட எல்லாம் பேச்சுவார்த்தை மூலமா குறைச்சிங்க குறைச்சிங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்கல்ல. ஆனா அது எல்லாம் மாறி இப்போ இவங்க எதுவுமே இல்லாம ஈஸியா 11 சீட்டை திடீர் வாங்கிட்டு போறாரு. நீங்க பல ஆண்டுகளா விசிகா இருக்கு, கம்யூனிஸ்ட் இருக்காங்க, மதிமுக இருக்கிறாங்க, இப்படி இவங்க எல்லாருமே பல ஆண்டுகளா உங்களுக்கு இருக்காங்க. திமுகவோட ஆட்சி அவலங்களை எல்லாத்துக்கும் முட்டு கொடுத்து அதெல்லாம் சரிதான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட கம்யூனிஸ்ட் சிபிஐயா இருக்கட்டும், சிபிஎம் இருக்கட்டும், அப்புறம் வைகோவா இருக்கட்டும், அதன் பிறகு விசிகா இருக்கட்டும், இவங்க எல்லாத்துக்கும் சீட்டை குறைங்க 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 அப்படின்னு இருக்காங்க. கடந்த தேர்தலில் இவங்க எல்லாருக்குமே 6 காமனா எல்லாருக்கும் 6 சீட்டு தான் கொடுத்தாங்க. ஆனா வைகோவுக்கு இந்த தடவை 6 கிடையாது, வெறும் 4 தான். 4ல 3 உதயசூரியன் தான் நிக்கணும், ஒரு தொகுதி மட்டும் தான் நீங்க வந்து உங்க சொந்த சின்னத்துல நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கையெழுத்து போட்டு அதை முடிச்சு விட்டாங்க. சிபிஐ கிட்ட உங்களுக்கு 6 எல்லாம் கிடையாது, 5 தான் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐயும் முடிச்சு விட்டாங்க. சிபிஎம் ரொம்ப இழுபறி, கொஞ்ச நஞ்ச இழுபறியில பெரிய இழுபறி இழுத்து அவங்களுக்கும் 5 சீட்டு தான் சொல்லிட்டு கடைசியில கையெழுத்து போட்டு அவங்களுக்கும் முடிச்சு விட்டாங்க. விசிகாவுக்கு சொல்லவே வேணாம், இன்னமும் அவங்க வந்து அதிகப்படியான சீட்டு வேணும்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் இருக்காங்க, இன்னும் முடியவே இல்லை. ரொம்ப நாளா இழுத்துக்கிட்டு இருக்க ஜவு மாதிரி போயிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில